மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்தது தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். தமிழக கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்ட வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லையில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்ததாக வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். சிறப்பு அதிகாரிகளை நியமித்து வழக்கை சிபிஐ கண்காணிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தாது மணல் எடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு தற்போது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிறப்பு அதிகாரிகளை நியமித்து வழக்கை சிபிஐ கண்காணிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரி, இந்த வழக்கு விசாரணை குறித்தான கூடுதல் விவரம். கடற்கரையில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்து வருவதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக விக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் தான் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்கிறார். இந்த வழக்கில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்ட கடலோர பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தாது மணல் எடுத்து சட்டவிரோதமாக எடுத்ததாக மனுதாரர்கள் சார்பில் குற்றம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கும் எடுத்தது. இந்த வழக்கில் தமிழ்நாடு தொழில்துறை செயலாளர் சார்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த பதில் மனுவில் தாது மணல் எடுப்பதற்காக விவி மினரல்ஸ், டிரான்ஸ்வேர்ல்டு கிரைனைட் உட்பட 7 நிறுவனங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 52 உரிமங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 என மொத்தமாக 64 உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்படுவதாக வந்த புகார்களை தொடர்ந்து தாது மணல் எடுப்பதற்கும் கொண்டு செல்வதற்கும் கடந்த 2013ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மத்திய அரசு சார்பில் அணுசக்திக்கு தேவையான மோனோசைட் தாது என்பது மிக முக்கியமான தாதுவாக இருப்பதால் அதனை பிரித்தெடுக்க மத்திய அரசு யாருக்கும் அனுமதி அளிப்பதில்லை என்று மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் M ஜோதிராமன் அடங்கிய அமர்வானது தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் அந்த உத்தரவு பகுதிகள் கூறுவது என்னவென்றால், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரையில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர்களுடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். மேலும் தடை செய்யப்பட்ட பிறகும் தாது மணல் எடுப்பதாக அளிக்கப்பட்ட அந்த அறிக்கையை உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சட்டவிரோதமாக இருப்பு வைக்கப்பட்டதும் கடத்தப்பட்டதும் உறுதி செய்யப்படுவதாகவும், தனியார் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த அபராதம் என்பது செல்லும் என்றும் அவருடைய தீர்ப்பில் கூறியுள்ளார்கள். மேலும் தாது மணல் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி மற்றும் சத்யபிரதா சாஹுவினுடைய அறிக்கை என்பது செல்லும் என்றும், சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த தாது மணலை உடனடியாக மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தற்போது அனுமதி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தடை செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட தாது மணலுக்கான அந்த தொகை மற்றும் ராயல்டி தொகையை தனியார் நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் தற்போது நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகளினுடைய பங்கு குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவருடைய உத்தரவில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். மேலும் தாது மணல் முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் மாநில போலீசார் பதிவு செய்த வழக்குகளும் சிபிஐக்கு மாற்றி தற்போது நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக 4 வாரங்களில் அந்த வழக்கினுடைய ஆவணங்களை சிபிஐக்கு வழங்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் அரசியல்வாதிகளினுடைய பங்கு இந்த விவகாரத்தில் இருப்பதை புறந்தள்ள முடியாது என்ற ஒரு கருத்தையும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் தனியார் நிறுவனங்களினுடைய வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க தற்போது மத்திய அரசுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மாலதி. மகேஸ்வரி, இந்த தாது மணல் வழக்கு தொடர்பான உத்தரவு குறித்தான விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி.